هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன், தன்னல்லாதோர் வணங்கப்படுவதை வெறுப்பவன். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபியுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், கிளையார்கள், அவர்களை துயர்ந்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், மறுமை வரையிலே அவர்களை பின்பற்றக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தின் மூலம் நமக்கு எவைகள் எல்லாம் ஏவி இருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்க்கையிலே இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தடை செய்திருக்கின்றானோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றை ஹராம் என்றும் பாவங்கள் என்றும் தடை செய்தார்களோ அவற்றை நமது வாழ்க்கையிலே முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும், அல்லாஹ் தஆலாவை எந்நேரத்திலும் அஞ்சிக் கொள்ளுமாறும் வசியச் செய்தவனாய் இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவால் சிறப்பாக்கப்பட்ட ஒரு சிறந்த கண்ணியமான ஒரு காலத்தை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த காலங்களை அமல்களை கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பு இன்று தரப்பட்டிருக்கின்றது.
உண்மையாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த காலம் துல்ஹிஜ்ஜா மாதம். துல்ஹிஜ்ஜா மாதத்திலும் அதனுடைய ஆரம்ப 10 நாட்கள் அல்லாஹ்வினால் மிக சிறப்பாக்கப்பட்ட நாட்கள். நாம் இப்பொழுது துல்காதாவுடைய கடைசி பகுதியில் இருக்கின்றோம். அல்லாஹ்வினால் சங்கையாக்கப்பட்ட மாதங்கள் 4. அதிலே துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். இந்த துல்காதாவுடைய கடைசி பகுதியிலே நாம் இருக்கின்றோம். இன்னும் ஓரிரு நாட்களிலே துல்ஹிஜ்ஜாவை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். எமது இலங்கையிலே பிறை கண்டபடிக்கு எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 29வது பிறை. 29ஆம் பிறை அன்று மகரிபு நேரத்திலே பிறை பார்க்கப்படும். பிறை கண்டால் துல்ஹிஜ்ஜா ஆரம்பமாகிவிடும். அப்படி இல்லாவிட்டால் திங்களை முடிக்கக்கூடிய நேரத்திலே நாம் அந்த துல்ஹிஜ்ஜாவை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாட்களை பற்றி கூறக்கூடிய நேரத்திலே இவைகள் அஃதலு ஐயாமித் துன்யா, உலகத்தில் வரக்கூடிய நாட்களில் மிகச்சிறந்த நாட்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த நாட்களை கொண்டு அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணி இதனை சிறப்பாக்கி இருக்கிறான். வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், ஃபஜ்ர் மீதும், ஃபஜ்ர் என்றால் ஃபஜ்ர் நேரம், சுபுஹ் நேரம், அந்த நேரத்தின் மீதும், வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீதும் என்று அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணி கூறுகிறான். இந்த 10 இரவுகளும் எது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் கூறக்கூடிய நேரத்திலே இது துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் கூறுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்களை ஐயாமுன் மஅலூமாத், அறியப்பட்ட நாட்கள், இந்த நாட்களிலே அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுமாறும் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுமாறும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு ஞாபகமூட்டுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள் ரமதானுடைய அந்த கடைசி 10 நாட்களை விட சிறந்ததா என்று கேட்கப்பட்டால் இதற்கு உலமாக்கள் விளக்கம் கூறுகின்றார்கள். ரமதானுடைய கடைசி 10 நாட்களும் இரவு மிகச் சிறந்தவைகள். அதே போன்று உலகத்தில் வரக்கூடிய, வருஷத்தில் வரக்கூடிய நாட்களில் பகல் பொழுதுகளில் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்களும் மிகச் சிறந்த நாட்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அமல் செய்கிறான் என்றால், அல்லாஹ்வுக்கு விருப்பமான நற்கிரியைகளை செய்கின்றான் என்றால், இந்த நாட்களை விட சிறந்த நாட்கள் எதுவுமே கிடையாது. இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய நல்லமல்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏனைய காலங்களிலே கொடுக்காத நன்மைகளை வழங்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போரிடுவதை விட இந்த நாட்களில் ஏனைய அமல்களிலே ஈடுபடுவது, திக்ர்கள் தஸ்பீஹ்களிலே ஈடுபடுவது மிகச் சிறந்ததா என்று கேட்ட நேரத்திலே, ஆம், ஆனால் ஒருவரை தவிர, யார் அல்லாஹ்வுடைய புனித போரிலே ஈடுபட்டு தன்னையே மாய்த்து கொண்டு ஷஹீதாகின்றாரோ அவரை தவிர மற்ற எல்லா அமல்களை விட இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய திக்ர்கள், இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய ஏனைய அமல்கள் சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். எனவே இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல்கள் என்று வரக்கூடிய நேரத்திலே நிறைய எந்த அமலையும் செய்யலாம். அல்லாஹ் தஆலாவால் கூறப்பட்ட
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை வணக்கம் என்றெல்லாம் நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த வணக்கங்கள் எதை செய்தாலும் அல்லாஹு தஆலா நமக்கு அலாதையான ஒரு நன்மையை வழங்குகிறான் என்பது இந்த ஹதீஸினூடாக விளங்கக்கூடியதாகின்றது. அதை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு எந்த அமல்களை சொன்னார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடியது ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன அத்-தஸ்பீஹ வத்-தஹ்மீத வத்-தஹ்லீல வத்-தக்பீர். இந்த நாட்களில் நீங்க தஸ்பீஹையும் தஹ்மீதையும் தஹ்லீலையும் தக்பீரையும் அதிகரித்துக் கொள்ளுங்கள். தஸ்பீஹ் என்றால் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது. சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய வார்த்தை. அத்தஹ்மீத் என்றால் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. தஹ்லீல் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. தக்பீர் என்றால் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தைகள் இன்னும் விவரமாகவும் வேற ஹதீஸ்கள்ல வந்திருக்கு. சுருக்கமா தஸ்பீஹ் என்றால் சுப்ஹானல்லாஹ், தஹ்மீத் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், தஹ்லீல் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ், தக்பீர் என்றால் அல்லாஹு அக்பர். இதைத்தான் நாங்கள் சேர்த்தி சொல்கிறோம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையில இந்த 4 திக்ர்களும் அடங்கி இருக்கின்றன. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாட்கள் அதிகமாகவே திக்ர் செய்வதற்குரிய நாட்கள் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல ஹதீஸ்கள்ல இந்த திக்ரை இந்த நாட்களில் ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். சஹாபாக்கள் தக்பீர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திக்ரை அதிகமாக ஓதி இருக்கின்றார்கள், அதிகமாக அவர்கள் சப்தமிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். அதனை கேட்டு ஏனைய சஹாபாக்களும் அவர்கள் செல்லக்கூடிய வழிகள்ல, சூக்குகள்ல, மார்க்கெட்டுகள்ல, சந்தைகள்ல அவர்கள் இந்த திக்ர சப்தம் போட்டு சொன்னதாக நாங்க ஹதீஸ்ல பார்க்கக்கூடியதா இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த நாட்களை பற்றி புகழ்ந்து கூறக்கூடிய நேரத்தில் வயத்குரு ஸ்மல்லாஹ் ஃபீ அய்யாமின் மஅலூமாத், இந்த அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா சொல்வதிலிருந்து ஏனைய அமல்களை விட இதிலே திக்ர் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வை நினைவு கூறுவது மிகச்சிறந்த அமல் என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே திக்ர் என்று வரக்கூடிய நேரத்தில் இன்று எங்கட மக்கள் எதை திக்ரா செய்கின்றார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனை நமக்கு திக்ரா கற்றுத் தந்தார்கள் என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் 2வது ஹுத்பாவிலே பார்ப்போம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்யக்கூடிய நாட்கள், அது மட்டுமல்ல இது அல்லாஹ் தஆலாவை அதிகமாக வணங்குவதற்குரிய நாட்கள். இதுல எந்த நல்லமல்களையும் நாங்கள் செய்யலாம். சதக்கா கொடுக்க விரும்புகிறீர்களா? ஏனைய காலங்களிலே கொடுப்பதை விட இந்த காலத்திலே கொடுக்கக்கூடிய சதக்காவுக்கு அலாதையான நன்மை இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். ஏனைய காலங்களிலே பிடிக்கக்கூடிய நோன்பை விட, சுன்னத்தான நோன்பை விட இக்காலங்களிலே பிடிக்கக்கூடிய நோன்பை அல்லாஹ் தஆலா கூடுதலா விரும்புகிறான். ஆனா நோம்புக்கு மட்டுமுள்ள காலம் அல்ல. இந்த 10 நாளும் கட்டாயம் நோம்பு பிடிக்க வேண்டும் என்று இல்ல. ஷவ்வால்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பு பிடிங்க, 6 நோம்பு பிடிங்கன்னு சொன்ன போல இதுல நீங்க 10 நாட்களும் 9 நாட்கள் நோம்பு பிடிங்கன்னு சொல்லல. ஆனா நோம்பும் நல்லமல்களில் ஒன்று. இந்த நல்லமலை செய்யக்கூடிய அல்லாஹ் தஆலா அதை விரும்புகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இக்காலத்திலே நாங்க அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அதிகமாக அல் குர்ஆனை ஓத வேண்டும்.
அல்லாஹ் தஆலாவுக்கு விருப்பமான அமல்கள் எதெல்லாம் இருக்கின்றதோ அதை நாங்கள் கூடுதலாக செய்ய வேண்டும். நாம் குடும்பங்களை சேர்ந்து நடப்பது, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது, அதே போன்று யாரெல்லாம் சமூகத்தில் தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவியொத்தாசைகள் புரிவது, இவ்வாறாக எதுவெல்லாம் நற்காரியங்கள் என்று நாங்கள் அதாவது அறிந்திருக்கின்றோமோ அவ்வாறான அம்சங்களிலே கூடுதலாக நம்மை ஈடுபடுத்துவது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமாக இருக்கின்றது என்பதை நாம் இந்த ஹதீஸ்கள் நூடாக விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, இந்த 10 நாட்களிலும் வரக்கூடிய மிக விசேஷமான ஒரு நாள் அரஃபாவுடைய தினம். இந்த அரஃபாவுடைய தினத்தை பொறுத்தவரையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளில் கீழ்வானத்துக்கு இறங்குகிறான். அரஃபா மைதானத்திலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய தனது அடியார்களை பார்த்து, இவர்கள் ஏன் ஒன்று கூடி இருக்கிறார்கள், இவர்கள் என்ன வேண்டுகிறார்கள் என்று மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் கேட்கின்றான். அவர்கள் சுவனத்தை வேண்டுகிறார்கள், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று மலக்குகள் பதில் சொல்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அடியார்களை பார்த்து சொல்கிறான். அவர்களை பார்த்து அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே பெருமை பேசுகிறான். பாருங்கள், எனது அடியார்கள் ஷுஊசன் குபரா, புழுதி படிந்த நிலையில, அவர்கள் தலை விரிகோலமான நிலையில, பரட்ட தலையோட அதாவது ஆதரவ எனது சுவனத்தை வேண்டியவர்களாக ஒன்று கூடி இருக்கிறார்கள். இதோ சாட்சியா இருங்கள், நான் இவர்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடத்திலே சொல்கிறான் என்று நாங்கள் சஹீஹான ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே இந்த நாட்களில் அரஃபாவுடைய தினம் மிக முக்கியமான ஒரு தினம். இந்த தினத்திலே ஹாஜிகள் அரஃபாவிலே தங்கியிருக்கக்கூடிய நேரத்திலே நாம் ஹஜ்ஜி செய்யாதவர்கள் இந்த தினத்திலே நோன்பு நோட்பது மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்தஸிபு அலல்லாஹ் அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்ல வஸ்ஸனத்தல்லதி பஅதா. முந்தின வருடத்துடைய பாவத்துக்கும் பின்னால வரக்கூடிய வருடத்துடைய பாவத்துக்கும் குற்றப்பரிகாரமாக அமைய வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நடக்கக்கூடிய வருடம், எதிர்வரக்கூடிய வருடம், இந்த 2 வருடத்திலே நடக்கக்கூடிய பாவங்களுக்கு இந்த நோன்பு குற்றப்பரிகாரமா அமைகின்றது என்று இந்த ஹதீஸினூடாக நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்திலே செய்யப்படக்கூடிய நல்லமல்களிலே, சிறந்த அமல்களிலே மிக முக்கியமான ஒரு அமல் தான் இந்த உதுஹியா என்று சொல்லப்படக்கூடிய அமல். இந்த உதுஹியா என்று சொல்லப்படக்கூடிய அமல் அது பெருநாள் தொழுகைக்கு பின்னால் செய்யப்படக்கூடிய அமல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக விரும்பக்கூடிய ஒரு அமல். அன்புக்குரியவர்களே, இந்த உதுஹியா ஆடு மாடுகளை அறுப்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். ஆனா எங்களுடைய மாற்று மதத்து சகோதரர்கள் இப்படியான அறுவையை, இப்படியான ஒரு இபாதத்தை பெரிய பாவமாக கருதுகிறார்கள். அவங்களோட மதம் அப்படி போதிக்கின்றது. ஆனா எங்களுடைய மதம் இதை ஒரு இபாதத்தாக போதிக்கின்றது. எனவே நாங்கள் இந்த இபாதத்தை செய்யக்கூடிய நேரத்தில் மாற்று மதத்தினர்களுடைய உள்ளங்கள் புண்படாத முறையில் அதை நாங்கள் இரகசியமான முறைகளில் எங்கள் பள்ளி வாசல்களில் அல்ல எங்களோட வீடுகளில் மறைவான இடங்களிலே செய்து மறைவான முறையில் அதை செய்து முடிப்பது சால சிறந்தது.
நாங்க ஏனைய அந்த மதத்தினவர்களை பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கி கொள்ளாம அவர்களை எங்களுடைய விடயங்கள்ல தலையிடுவதற்கு நாங்கள் இடம் கொடுத்து விடாம அதை நாங்க சூட்சமான முறையில அதை கண்ணியமான முறையில அவர்களுடைய உணர்வுகளை தூண்டாத முறையில செய்து கொள்வதற்கு நாங்க பழகிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே இந்த உதுஹியாவை நாங்க கொடுக்கின்றோமா, அதை கொடுத்ததுக்கு பின்னால அவனுடைய அழுக்குகளை எங்க வீச போறோம், அந்த அழுக்குகளை நாங்க பொது கான்கள்ல பொதுவான ஆறுகள்ல வீச போகின்றோமா, அந்த துர்வாடைகள் மூலமாக மற்றவர்களுக்கு அநியாயம் செய்ய போகின்றோமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகுல் ஆனைன், லஅனத்தை கொண்டு வரக்கூடிய ரெண்டு விடயத்தை நீங்க பயந்துவோங்க. அதுல ஒன்று அல்லதி யதஹல்லா ஃபீ தரீகின் நாஸி ஓ ஃபீ தில்லிம், மக்களுடைய நிழல் பெறக்கூடிய இடங்கள்ல அல்லது மக்களுடைய பாதையில மலம் ஜலம் கழிப்பது. மலம் ஜலம் கழிப்பது இது ஏன் அது மோசமான காரியம் என்று சொல்லப்பட்டதென்றால் அதனுடைய துர்வாடை மற்றவர்களை அது துன்புறுத்தலாம், அதனால மற்றவர்கள் அசௌகரியப்படலாம், அதனால வேதனைக்குட்படலாம். அதை வச்சு இவங்க திட்டிட்டு போவாங்க, பதுவா செஞ்சுட்டு போவாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, ஒரு மனிதன் பாதையில மலங்கழிப்பது போலதான் தனது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெம்பஸையும் அந்த மலங்களையும் பாதையில கொண்டு வந்து கொட்டுவது. பாதையில கொண்டு வந்து என்ன செய்யறான், கொட்டுகிறான். அதற்கான ஏற்பாடுகள் அரசாங்கத்தால் செய்யப்பட்டிருக்கின்றது, அதற்குரிய நேரங்கள் இருக்கின்றன. அந்த நேரத்துக்கு முன்னாலே இரவோடு இரவாக நாங்கள் எங்களோட ஊத்தைகளோட இந்த மலங்களை அதாவது பெம்பஸ்களையும் போட்டுரும். இது என்ன நடக்குது, இரவு நேரங்கள்ல நாய்கள் அல்லது மிருகங்கள் வந்து அதை கொட்டி அந்த பாதையே நாசமாக்கி விடுகின்றது. மக்கள் அங்கே பயணிக்க முடியாத ஒரு நிலைக்கு துர்வாடை அடிக்கக்கூடியதாக மாறுகின்றது. என்ன செய்வார்கள் மக்கள், திட்டிக் கொண்டு போவார்கள், பதுவா செய்வார்கள், இவனுக்கு இவன் நாசமாகணும், இவன் இப்படித்தான் செய்கிறான், மக்களை நோயினப்படுத்துகிறான் பதுவா செய்வார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க, மலங்கழிப்பது என்று மட்டும்தான் சொன்னாங்க, இதை சொல்லல. ஆனா இந்த மலங்கழிப்பதிலிருந்து நாங்க விளங்கின விஷயம் என்னன்னா, மக்களை துன்புறுத்தக்கூடிய முறையில ஒரு மனிதனுடைய நடவடிக்கை இருப்பது. எனவே அது வீட்டில் இருக்கக்கூடிய பெம்பஸை போட்டாலும் இந்த சட்டம் தான் வரப்போகுது. அதே போல நாங்க வீட்டில் அறுத்த அந்த ஆடு மாடுகளுடைய அழுக்குகளை நாங்க பாதையில மற்றவர்களுக்கு நோயினை செய்யக்கூடிய முறையில போட்டா அதுவும் அதே சட்டத்தை தான் பெறப்போகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே நாங்க மரியாதையான முறையில இந்த இபாதத்தை செய்ய பழகிக்கொள்வது எமது தார்மீக கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் இப்படி உதுஹியா கொடுக்க நாடினால் ஃபல்யும்சிக் அன் ஷஅரிஹி வ துஃப்ரி, அவர் தனது முடிகளை தனது நகங்களை களையாமல் இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை கண்டதிலிருந்து நாங்க இந்த உதுஹியாவை கொடுக்கும் வரையில யார் கொடுப்பதற்கு நியத் வைத்திருக்கின்றார்களோ அவருடைய வீட்டார்கள் அல்ல, ஒருவர் உதுஹியா கொடுப்பதனால் அவருடைய பொறுப்புல உள்ளவர்களுடைய உதுஹியா அனைத்தும் நிறைவேறும். எனவே ஒரு வீட்டு தலைவன் உதுஹியா கொடுக்கிறார் என்றால் அவர் மாத்திரம் தனது நகங்களை தனது முடிகளை களையாமல் இருப்பது மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சமாக தோன்றிருக்கின்றது. எனவே பிறை காணக்கூடிய நாள் எமது இந்த வருடத்தின் படிக்கு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஞாயிறு பின்னேரம் புற பார்க்கிறோம்டா அதுக்கு முன்னாலேயே நாங்கள் எங்களோட முடிகளை நகங்களை களைந்து தயாராக இருக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே இது ஒரு முக்கியமான ஒரு சுன்னா. சில உலமாக்கள் இப்படி முடிகளை களைவது ஹராம் என்ற தீர்ப்பை கூட வழங்கி இருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, நாங்க உதுஹியாக்களை தெரிவு செய்யக்கூடிய அதற்குரிய வயதுகள் வந்திருக்கின்றனவா, அந்த ஆடுகள் மாடுகளிலே குறைகள் இருக்கின்றனவா, இவைகளை எல்லாம் தேடி பார்த்து அல்லாஹ் தஆலா எப்படி கொடுத்தால் ஏற்றுக்கொள்வானோ அந்த
முறையிலே இந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய இபாதத்கள்ல, இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய இபாதத்கள்ல மிக முக்கியமான இபாதத் அந்த தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றுவது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சுன்னத்தான நிறைய அமல்கள்ல திக்ருகள்ல ஈடுபட்டு வேலையில எங்களோட தொழுகை பாலாகும்டா. அன்புக்குரியவர்களே, எனவே நாங்க தொழுகைய நேரத்துக்கு ஜமாஅத்தோடு பள்ளிவாசல்கள்ல நிறைவேற்றுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அந்த ஃபர்ல நிறைவேற்றியதுக்கு பின்னால்தான் சுன்னாக்கள். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்ல விடக்கூடிய தண்டிப்பான், ஆனா சுன்னத்தை விட்டா அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அன்புக்குரியவர்களே, எனவே நாங்க ஃபர்லான அம்சங்கள்ல, ஃபர்லான கடமைகள்ல நாங்க கவனமாக இருப்பது மிக பொறுப்பான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் தஆலாவை நினைவு கூறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா எந்த முறையில நமக்கு வழிகாட்டி இருக்கின்றானோ அந்த முறையில் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நல்லடியார்களா நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள்வானாக. அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி நாளைய சுவனத்திலே நம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃப். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சிறப்புமிக்க நாட்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களும் விசேடமாக அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்குரிய நாட்கள். அல்லாஹ்வை திக்ரு செய்வதென்பது அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த முறையில் திக்ர்களை காட்டி தந்தார்களோ அந்த முறையிலே அது செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய ரசூல் நமக்கு காட்டி தந்த திக்ர்கள் அனைத்தும் ஒவ்வொரு வசனங்கள், எழுவாய் பயனில்லை என்று சொல்வோமே, ஆரம்பித்து முடிக்கக்கூடியவை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை நான் துதிக்கின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு காட்டி தந்த திக்ர். இதை தவிர இந்த திக்ர்களை சுருக்கி ஒரு திக்ரை நமக்கு காட்டி தரல. அல்லாஹ் என்பதை ஆகண்டு சுருக்கி ஒரு திக்ர் இல்லை. ஆகண்டோ திக்ர் இல்லை. ஆனா இன்று அல்லாஹ்வை திக்ர் செய்வதா சொல்லிக்கண்டு இப்படி சப்தமிட்டு அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்கள், அல்லாஹ்வை யாஃபப்படுத்துகிறார்கள். கேட்டா சொல்லுவாங்க, அது சக்கராத்துல உள்ள ஒருவன் செஞ்ச திக்ர். ரசூலுல்லாஹ் போனாங்களாம், ஒருவர் ஆகண்டு சொல்கிறாராம். அப்பொழுது அவரை விடுங்க, அவர் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம் என்று மிகப்பலவீனமான அல்ல இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஹதீஸ் ஆதாரமா காட்டுவான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி வச்சு கொண்டாலும் அது யாருக்கு திக்ரு? சக்கராத்துல உள்ளவனுக்கு தானே திக்ரு. இந்த ஆகண்டு சத்தம் போடக்கூடிய அனைவருக்கும் சக்கராத்துல ஆகிக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, எனவே திக்ர் என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தந்த முறையில் அது நடக்கும். அப்படி இல்லாம அந்த திக்ர அளவுக்கு அதிகமா சத்தம் போட்டு அழைப்பதும் அதை ஆடிக்கொண்டு அதை நிறைவேற்றுவதும் இது அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தந்த முறையில். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதத்திலே துல்காதா மாதத்திலே மனாகிபு ஷாதிலி அல்லது மனாகிபு அபில் ஹசன் ஷாதிலி அவர்களுடைய அபுல் ஹசன் ஷாதிலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பேரிலே மனாகிபண்ட ஒன்றை ஓதுவாங்க. துல்காதாவுடைய கடைசி பகுதி. துல்காதாவுடைய கடைசி பகுதி ஏன் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்றால், அவர்கள் அபுல் ஹசன் ஷாதிலி இமாம் மரணித்த காலம்,
அவர்கள் ஹிஜ்ரி 656 இஸ்கந்தரியா என்று சொல்லப்படக்கூடிய ஈஜிப்ட்ல மரணிக்கின்றார்கள். அவர்கள் பிறந்தது மொரோக்கோல ஷாதுலா என்ற ஒரு ஊரிலே பிறந்தார்கள். அதனால் ஷாதுலி என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய பேர்ல மனாக்கிபு தமாம் செய்வார்கள். மனாக்கிப் என்றால் மௌலிதன் எதை சொல்றோமோ அதுதான் மனாக்கிப் என்ற பேர்ல நடக்குது. மனாக்கிப் என்றால் புகழ், கீர்த்தி, ஒருவருடைய புகழை பாடுவதற்குத்தான் மனாக்கிபன்னு சொல்லப்படுகிறது. ஒருவருடைய புகழை பாடுவதில் பிழை இல்லை, ஒருவருடைய புகழை இறந்த ஒருவருடைய புகழை சொல்வதில் பிழை இல்லை. குரு மகாசின மௌத்தாக்கும், உங்களுடைய மரணித்தவர்களுடைய நல்லவைகளை சிறந்தவைகளை பற்றி சொல்லுங்க, பிரஸ்தாபிங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். எனவே மரணித்தவர்களுடைய நல்லவைகளை தான் பேசணும். ஆனா இந்த மனாக்கிப் என்ற பேர்ல அந்த இமாமின் பேர்ல இல்லாத பொல்லாத செய்திகளை இட்டு கட்டி அதை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாசிப்பதாக சொல்கிறார்கள், அதை ஓதுகிறோம் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஓதுவதற்குரியது குர்ஆன். அல் குர்ஆனை நீங்க பொருள் விளங்கி போயினாலும் விளங்காம போயினாலும் அதுக்கு நன்மை உண்டு. ஹதீஸ் கூட ஓதப்படுவதற்குரியதல்ல, அது வாசிக்கப்பட வேண்டும், விளக்கப்பட வேண்டும். எனவே மனாக்கிப் என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூட சஹீஹ் புகாரிலே மனாக்கிப் என்று தலைப்பு போட்டு சில சஹாபாக்களுடைய கீர்த்திகளை சொல்லி இருக்கிறார்கள். மனாக்கிபு காலித் பின் வலீத், மனாக்கிபுல் அன்சார்களுடைய சிறப்புகள், அதே போன்று காலித் பின் வலீதுடைய சிறப்பு, மனாக்கிபு பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனாக்கிப் சிறப்புகள் என்று பேசியிருக்கிறார். எனவே ஒரு மரணித்த ஒருவருடைய மனாக்கிப் புகழ்களை, அவருடைய சரித்திரத்தை பேசுவதில் குற்றம் கிடையாது. ஆனால் அது ஓதப்படக்கூடியதல்ல, அது விளங்காம ஓதப்படக்கூடியதல்ல. எனவே அது விளங்கப்பட வேண்டும், அவர்களுடைய சரித்திரங்கள் விளங்கப்பட வேண்டும், அது ஓதப்படக்கூடியதன்று. மாற்றமாக அந்த இமாமின் பேரிலே இல்லாத பொல்லாத செய்திகளை இட்டுக்கட்டியிருக்கின்றார்கள். குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு மாற்றமான பல செய்திகள் அங்கே அடங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் சொன்னதாக கதமி அலா குல்லி ஜபஹத்தி குல்லி வலியில்லா, அல்லாஹ்வுடைய வலிமார்கள் அனைவருடைய நெற்றியுமையும் எனது கால் பாதம் இருக்கின்றது என்று சொன்னதாகும். யாரெல்லாம் அவருக்கு தேவை இருக்கின்றதோ அவர் என் மீது சத்தியம் பண்ணட்டும், அப்பொழுது நான் அவருடைய தேவையை நிறைவேற்றுவேன் என்று அவர்கள் சொன்னதாம். இன்னும் பல இட்டுக்கட்டுகள் அவர்களின் பேரிலே சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சோழர்களே, எனவே கராமத்துகள் என்ற பேர்ல கராமத்துகள் இருக்கின்றது, நல்லவர்களுக்கு கராமத்துகள் இருக்கின்றன. ஆனா கராமத்துகள் என்ற பேர்ல பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் அவர்களின் பேரிலே புனையப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதை இன்று மனாக்கிப் என்ற பேரிலே ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சொன்னதா சொல்கிறார்கள், வலவுலா லிஜாமு ஷரியத்தி அலல் லிசான் லா அக்பர்துகும் பிமா சயகூனு இலா யௌமில் கியாமா. ஷரியாவுடைய கடிவாளம், ஷரியா என்ற அந்த மார்க்கத்துடைய கடிவாளத்தை கொண்டு கட்டுப்படுத்துவது இல்லை என்றிருந்தால் நான் மறுமை வரையில நடக்கக்கூடிய செய்தி அனைத்தையும் உங்களுக்கு நான் சொல்லுவேன் என்று அபுல் ஹசன் ஷாதிலி இமாம் சொன்னதாக வாசித்துக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே இப்படியான பொய்களை, அகீதாவுக்கு முரணான பல செய்திகளை மனாக்கிப் என்ற பேர்ல ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். இதை ஓதக்கூடியவர்கள் ஒன்றோ அவர்கள் பாமர மக்கள்கள், அவர்களுக்கு இதனுடைய பொருள் தெரியாது, அல்லது ஆலிம்கள் அதை அவர்கள் யோசிக்கவில்லை. நாங்களும் ஒரு காலம் ஓதினோம். 1984 1998 வரையில நாங்களும் மோதினோம். இந்த திக்ர்களை செஞ்சோம், அகண்டோம் இப்படியான பைத்களை பாடி திக்ர்களை செஞ்சோம். ஆனா நாங்க அந்த நேரத்துல அரபு விளங்கக்கூடியதா தான் இருந்தது. ஆனா இதை யோசிக்கல. இது அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு மாற்றமாகி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு மாற்றமா இருக்குது என்று யோசிக்கல. யோசிக்க தவறியனால இதை செய்து கொண்டிருந்தோம். எனவே இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் அவர்கள் யோசித்தால், சிறந்த முறையில் யோசித்தால் அவர்கள் சரியான வழியை அடைவார்கள் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. எனவே அவர்களுக்கு சரியான முறையிலே எத்தி வையுங்கள். அவர்களுக்கு கரடு முரடாக சொல்ல வேண்டாம், அழகான முறையிலே எத்தி வையுங்கள். இந்த பிழைகளை சுட்டி காட்டுங்கள்.
அப்படி சுட்டிக்காட்டக்கூடிய நேரத்திலே அவர்கள் நிச்சயமாக இந்த ஹக்கை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த முறையில திக்ருகளை அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்கு அவனை நினைவுறுவதற்கு எந்த முறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த முறையிலே நாங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். அதுக்கு மாற்றமான முறைகளை பிதத்தான முறைகள்ல அல்லாஹ்வை திக்ர் செய்வதனால எங்களுக்கு எந்த பலனும் வரப்போறல, மாற்றமா பாவம் தான் எழுதப்படும் என்பதை நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனா அவர்கள் ஜாஹில்களாக அவர்கள் தெரியாதவர்களாக இருந்தால் அல்லாஹ் மன்னிக்க போதும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு மார்க்கத்தை எந்த முறையில காட்டி தந்தார்களோ அந்த முறையில நாங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹ்வுடைய சுவனத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்வோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, எங்கள் பெற்றோர்கள் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், இந்த உலகத்துல முஸ்லிம்கள் எங்கெல்லாம் சொல்லனா துயரங்களுக்குள்ளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு விடிவையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வழங்குவாயாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம்.